முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 9 மாவட்டங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்களுடன் இன்று அவசர ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதேபோல டிடிவி தினகரனுக்கு எம்எல்ஏக்களின் ஆதரவும் கூடி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமைச் செயலகத்தில் நமது செய்தியாளர் சுபாஷ் காத்திருக்கிறார். செய்தி அறையில் நமது செய்தியாளர் ராமானுஜம் காத்திருக்கிறார். பேசலாம். சுபாஷ், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறு நிமிடங்களில் அந்த கூட்டமானது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏறத்தாழ 9 மாவட்டங்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு அரசியல் சார்ந்த ஆலோசனை கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொகுதி சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக வருகின்ற 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை துறை ரீதியாக நடைபெற இருக்கிறது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடும். அந்த கேள்விகளுக்கு அந்த தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுவதாக கூறப்பட்டு இருந்தாலும் இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக அம்மா அணியின் சார்பாக டிடிவி தினகரன் அவருக்கு ஆதரவாக 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள், அவருடன் இருந்து வருகிறார்கள். இது ஒரு அரசியல் வாய்ந்த ஒரு சந்திப்பாகத்தான் இன்றைய சந்திப்பு முதலமைச்சருடன் இருக்கக்கூடும். இந்த 9 மாவட்ட நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் தொகுதிக்கு மட்டும் அல்லாமல் வரக்கூடிய அந்த பேரவை கூட்டத்தில் தன் பக்கம் ஆதரவாக இருக்கும்படி கேட்கக்கூடும். ஏனென்றால் பேரவையில் வெட்டு தீர்மானங்கள் ஆனது விடப்படும், பேரவைக்காக வாக்கெடுப்பு விடக்கூடும். அந்த வெட்டு தீர்மானங்கள் எந்த ஒரு வெட்டு தீர்மானமும் வெற்றி பெறக்கூடாது. அது அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் அரசு கவிழ்வதற்கான ஒரு அபாயகரமான சூழ்நிலை உருவாகும். ஆகவே அந்த வெட்டு தீர்மானத்தில் எந்த ஒரு வெட்டு தீர்மானத்தில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தினமானது முதலமைச்சரும் சபாநாயகரும் சந்திப்பதற்கான ஒரு சூழலாகவும் அமைந்திருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பங்கு பெற வேண்டும். அதிலிருந்து 5லிருந்து ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். ஆனால் அவர்கள் வருவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இருந்த போதிலும் டிடிவி தினகரன் இன்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கே பங்கேற்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சி கவிழக்கூடாது, அதற்கு எந்த ஒரு குந்தகமும் விளைவிக்க கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர்களிடம் எடுத்து கூறியதாக தெரிகிறது. ஆனால் இது எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவலாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் தான் இருந்து வருகிறோம் என்று தெரிவித்தார். எங்களது பொதுச் செயலாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். சுபாஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. டிடிவி தினகரனை சந்திக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தி அறையில் இணைந்திருக்கும் மூத்த செய்தியாளர் ராமானுஜத்திற்கு கேட்கலாம். ராமானுஜம், இன்னும் சற்று நேரத்தில் 9 மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்களோட முதலமைச்சர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில தினகரன் இல்லத்திலையும் அவரை சந்திக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலையில் 24 எம்எல்ஏக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. தினகரன் இல்லத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழல் நிலவரம் என்ன? டிடிவி தினகரனை பொறுத்தவரை பெங்களூருக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு நிலைப்பாடு, பெங்களூரு சென்று சசிகலாவை சந்தித்த பின் ஒரு நிலைப்பாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது அவர் டெல்லியில் இருந்து சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் தெரிவித்த கருத்து என்னவென்றால் கட்சியையும் ஆட்சியையும் பலப்படுத்துவதற்காக தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்திருந்தார். சசிகலாவை சந்தித்த பின் தனது கருத்தில் சற்று மாற்றம் தெரிவித்திருந்தார். அதாவது 60 நாட்கள் பொறுத்து இருக்கும்படி அதிமுக அம்மா அணியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே 60 நாட்கள் பொறுத்திருப்போம். ஏற்கனவே 45 நாட்களுக்கு மேல் காலவாசம் கொடுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும் என நிதி அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளில் தான் பார்த்தீர்கள் என்றால் தற்பொழுது டிடிவி தினகரன் இல்லத்தில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் நேற்று சிலர் அவரோடு சென்றிருந்தார்கள். இன்று வரை 24 பேர் சென்று சந்தித்து இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாளை பார்த்தீர்கள் என்றால் நீதிபதி பெரிய புல்லான் உள்ளிட்ட மேலும் 4 எம்எல்ஏக்கள் 3 மணி அளவில் டிடிவி தினகரனுடைய இல்லத்திற்கு வருவதாக அவரிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இப்படி டிடிவி தினகரனை சந்திக்கக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே இந்த திட்டமிட்டிருந்தார். குறிப்பாக டிடிவி தினகரனுக்கு ஜாமீன் கிடைத்தவுடனே இன்று முதல் வியாழக்கிழமை வரை, அதாவது 3 நாட்கள், ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 9 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்பது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை பூர்த்தி செய்வதற்காக இது கூட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றன.
தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அப்படி வரும்பொழுது அவரோடு அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்களும் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதாகவும், அந்த மாவட்ட அமைச்சர்கள் குறிப்பாக என்னென்ன கோரிக்கைகளை எம்எல்ஏக்கள் முன்வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை செய்ய முடியுமா முடியாதா என்பதை அமைச்சர்களிடம் முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து ஒரு இறுதி முடிவு எடுப்பார் என்றும், அதன் அடிப்படையிலேயே டிடிவி தினகரனுடைய இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் சென்று கொண்டிருந்தாலும் ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை இரு தரப்பிலும் மாற்றி மாற்றி பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் ராமானுஜம், தினகரனை ஒதுங்க சொல்ல ஜெயக்குமாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சற்று முன்னர் நமது இணைப்பில் வந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பினார். இது குறித்து முதலமைச்சரினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? ஜெயக்குமார் விஷயத்தில் ஒரு விஷயத்தை அரசியல் நோக்கர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள். அதாவது சசிகலாவுக்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர்கள் என்று கூறப்படக்கூடிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அந்த பேட்டியின் போது உடன் இருந்தார். அதே போல் சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் அமைச்சர் பதவி பெற்ற செங்கோட்டையன் உடன் இருந்தார். ஆனால் டிடிவி தினகரனுக்கோ சசிகலாக்கோ கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் யாரும் அப்போது உடன் இருக்கவில்லை என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. இது தொடர்பாக தான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் அழைத்திருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது? இரு கட்சி, அதாவது இரு அணிகளையும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, அல்லது சசிகலா பொதுச் செயலராகவும் டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலராகவும் ஏற்றுக்கொள்ளலாமா? இதற்கு எப்படி பார்க்கப்படுகிறது? அரசியல் நோக்கர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? அது மட்டும் இருக்காமல் மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழலையே முதலமைச்சர் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கூட்டமானது பார்க்கப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்தை பொறுத்து அவருடைய அடுத்த கருத்து இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூங்குழலி. ராமானுஜம், இப்ப தொலைபேசி இணைப்புல வந்த திரு மாரியப்பன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்க செயல்பட மாட்டோம், நாங்க எல்லாரும் ஒன்றாதான் இருக்கோம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த 24 எம்எல்ஏக்களுடனான இந்த தினகரனுடைய இந்த சந்திப்பை அரசியல் நோக்கர்கள் எப்படி பார்க்கிறாங்க? இதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? அதாவது சசிகலா தரப்பாக இருக்கட்டும் அல்லது டிடிவி தினகரன் தரப்பாக இருக்கட்டும், எடப்பாடி தன்னுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வருவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது? சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக யாருக்கு அதிக பலம் இருக்கிறார்கள்? இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. தற்பொழுது ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 118 என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டால் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எடப்பாடி அணியில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பானது நிகழ்ந்து வருகிறது. ஆனால் இதே நேரத்தில் டிடிவி தினகரன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலராக சசிகலா தான் தொடர்வார் என்று நமக்கு பேட்டியளித்திருந்தார். அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். எனவே எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து செயல்படுவதற்கு டிடிவி தினகரன் விருப்பம் தெரிவித்திருந்தாலும் அங்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், எதற்காகவோ அவர்கள் பயப்படுகிறார்கள், அது என்ன காரணம் என்பது காலம் கண்டிப்பாக பதில் கூறும் என்ற தோணியில் டிடிவி தினகரன் நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தகவல்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அரசியல் நோக்கர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக பார்க்கிறார்கள். ஒரு குழப்பமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழலை மத்தியில் ஆளும் பாஜகவும் பயன்படுத்திக் கொள்ள விரும்பும், தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் பயன்படுத்திக் கொள்ள விரும்பும். இந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் இணைந்தால் ஆட்சியை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்சி கவிழுமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இதற்கிடையே ஓபிஎஸ் அணியை சார்ந்த சிலர் இருவிதமான எண்ணத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல், ஆட்சி கவலக்கூடிய சூழல் வந்தால் எடப்பாடி அணியை ஆதரித்தால் என்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு முறை தேனியில் முகாமிட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் இடம் பேட்டி காணுவதற்காக நமது செய்தியாளர்கள் முயன்ற பொழுது அவர் இன்று நான் எந்த கருத்தையும் முன்வைக்க தயாராக இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒவ்வொன்றையும் தெளிவாக கூர்மையாக கவனித்து வருகிறார். இதற்கிடையே ஓபிஎஸ் அணியை சார்ந்த மைத்திரேயன் நேற்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். 2017 ஆண்டுக்குள் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும், அதற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய பிரஷர், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிமாண்ட் முன்வைக்கிறார்கள், அதனை மேற்கொள்ள முடியாமல் முதல்வர் திணறுவார், எனவே ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற தோணியில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், ஒரு சிக்கலான நிலைமையில் தான் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. தமிழ் சிக்கலான நிலைமையில் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கும் நிலையில் இப்ப 24 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சந்திச்சிருக்கிறார்கள். இந்த 24 எம்எல்ஏக்கள் இருந்து 8 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு முதலமைச்சர் பழனிசாமி கூட்டக்கூடிய இந்த 9 மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பட்டியலையும் இருக்காங்க. இந்த 8 எம்எல்ஏக்கள் இந்த முதலமைச்சர் பழனிசாமியுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்குவாங்களா அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாமா? இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், அதே நேரத்தில் அந்த எதிர்ப்பு ஆட்சிக்கு எதிரான அழுத்தமான எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு வெட்டு தீர்மானம் என்று வந்தால் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை கேட்கும் பொழுது தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இன்று
வெற்றிவேல் போன்றவர்களெல்லாம் முதல்வரை சந்திப்பை தவிர்க்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்வருவார்கள். அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து டிடிவி தினகரனை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வரலாம் என்பது டிடிவி தினகரன் ஆதரவாளருடைய எண்ணமாக இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றும் கவனமாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் அணியை பொறுத்தவரை தற்பொழுது எந்த முடிவையும் அவர்கள் தெரிவிக்க தயாராக இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன சூழ்நிலை வருகிறது, சூழ்நிலையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவை எடுக்கலாம் என்பது ஓபிஎஸ் தரப்பு கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் இதற்கு முன்னர் கடந்த வாரம் 30 முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பேசினார். அப்பொழுது அழைத்து பேசும்பொழுது 28 பேர் இணைப்பிற்கு தேவை, ஆனால் அதே நேரத்தில் சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் பின்வாங்க வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் 2 பேர் மாற்று கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த 2 பேரை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மாப்பா பாண்டியராஜனை பொறுத்தவரை நாம் இணைத்து செல்வது சரியாக இருக்கும். மாப்பா பாண்டியராஜன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இணைந்து செல்வது சரியாக இருக்கும். இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு பெறுவது கூட சரியாக இருக்கும் என்ற கருத்தை அவர் முன்வைத்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இப்பொழுது 2 அணிகளாக இருந்தது 3 அணிகளாக பிரிந்திருந்தாலும் அவர்கள் 2 அணிகள் தான் நாங்கள் எங்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருந்தாலும் அரசியல் நோக்கர்களை பொறுத்தவரை இந்த சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு என்பது அனைவரும் அமர்ந்து பேசும்பொழுதுதான் வரும். குறிப்பாக டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுக ஆட்சியை நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் ஓபிஎஸ் எண்ணத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட முடியுமா முடியாதா? குறிப்பாக மத்திய அரசு இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? ஏன்னா மத்திய அரசோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது முதல்வரின் விருப்பமாக இருக்கிறது. அமைச்சர்கள் கூட யாரும் எக்காரணம் கொண்டும் மத்திய அரசுக்கு எதிரான எந்த கருத்தையும் முன்வைக்க வேண்டாம் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். எனவே இது ஒரு 3 சந்திப்புகள் ஒன்றொன்று நேர் எதிர்கோடாக சந்திக்கின்றன. எனவே இதில் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தவரை காலம்தான் பதில் சொல்லும் என டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்துதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. தமிழ்